உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய மேக்கப் போடாதீங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு சினிமா துறையில் கொஞ்சம் தெரியும். நமக்கு மேக்கப்பை பற்றி சரியாக தெரிகிறது இல்லை. மேக்கப் போட்டால் அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தனியான சில விஷயங்கள் இருக்குது. மேக்கப் ரிமூவர்னே இருக்குது. நாங்கள் சில சமயம் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஓடணும்னு நான் கிளம்புவேன். அப்போ அந்த மேக்கப் மேன் வந்து சொல்லுவார், ஐயா போகாதீங்க, கெட்டு போயிடும் முகம் அப்படின்னு. அதுக்குன்னு சில இது இருக்குது, அதை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீடுகளை நம்ம யாருமே செய்கிறது இல்லை. மேக்கப் போடுறதுக்கு இருக்கிற வேகம் அதை ரிமூவ் பண்ணுறதுல இல்லை. ரொம்ப முக்கியமாக தேங்காய் எண்ணெய் போட்டு அதை எடுக்கணும். மேக்கப்ன்றது முழுக்க கெமிக்கலுங்க. போட்டிங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு ஸ்கின்னு ரொம்ப கெட்டு போயிடும். நடிக்கிறவங்க அதை போடுறதுக்காக வசூல் பண்ணுறாங்க, காசு வருது. நாம் ஒன்றுமே இல்லாமல் காசை செலவு பண்ணி மேக்கப் போடுறோம். இதனால் பெண்கள் என் மேலே கோவப்பட்டாலும் கவலை இல்லை. உங்கள் ஸ்கின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்றது ரொம்ப, உங்களுக்கு தெரியும்ல, இருக்கிறதுலையே உடம்புல சென்சிட்டிவானது ஸ்கின் தான். அதனால தான் திடீர்னா கொப்பளை வந்துடுது, திடீர்னா பரு வருது, திடீர்னு வீங்கி போகுது. அவ்வளவு முக்கியமான இதில் மேக்கப்பை தேவைக்கு, ஏதோ ஒரு கல்யாணம் வருது, விசேஷம் வருதுன்னா போடுறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அழகாக தெரியணும், நம்மளை படம் எடுக்கிறாங்க. சில பேர் ரெகுலராக போட ஆரம்பிக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய குழந்தைங்க பவுடர் மேலே அமெரிக்காவில் கேஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அது பேரை நான் சொல்லக்கூடாது. பெரிய அளவில் கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், நம்பி இது குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சோம். ஆனால் அவன் அதை போடாதுன்றான். அவ்வளோ தூரம் அங்கே போய்கிட்டு இருக்கு. அவங்க ஊரில் இல்லாத மேக்கப்பா. அதனால் அதை போட்டு கெடுத்துறாதீங்கன்னு அவர் சொன்னதை உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் போடுங்க, தப்பு இல்லை. போட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. கட்டாயமாக எடுத்துருங்க. தேங்காய் எண்ணெயை போட்டு சுத்தம் பண்ணி சோப்பு வாஷ் பண்ணி இயல்பான முகத்தோடு தூங்க போங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் சருமம் கெட்டு போயிடும். செலவு பண்ணி தப்பான விஷயத்தை விலைக்கு வாங்கிடக்கூடாது. அதுக்காக சொன்னேன்.